ஒரு உடைந்த கண்ணாடி எவ்வளவு பயங்கரமானதுன்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் உங்க பிம்பமே உங்களை பார்த்து கண்டுடிச்சா? ஆமாம், இந்த முறை ஆரியாவின் கனவு நிஜமாகிடுச்சு. முன்னாடி ஆரியா அந்த பெயினோட பயங்கரமான் தாலாட்டு பாட்டு இருட்டுல எதிரொலிக்கத கேட்டா. ஆனா இன்னைக்கு ராத்திரி ஏதோ ஒன்னு வித்தியாசமா இருக்கு. ஆரியாவோட இந்த கண்ணாடியை உற்று பார்க்கும்போது அவளோட பிம்பம் இல்லை, இன்னொரு ஆரியா கேலியா சிரிச்சுக்கிட்டு வெளியே வர்றா. ஒரு கொடூரமான திருப்பத்துடன் ஒரு சரியான பிரதி. திடீர்னு ஆரியா சந்தித்த ஒவ்வொரு மரணமும் கண் முன்னாடி வந்து போகுது. அவருக்கு ஒரே இணைப்பு, ஒரு மர்மமான பதக்கம். தேதி எப்பவுமே ஜூன் 3. அவ என்ன செய்தாலும் நேரம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி அவளை ஒரு முடிவில்லாத சுழற்சியில் சிக்க வைக்குது. ஆனா உண்மையான அதிர்ச்சி, அந்த பெயினோட பயங்கரமான உருவம் மறைந்து அழுதுட்டிருக்கும் ஒரு பையன் லூசியன் ஆரியாவை போலவே அதே அடையாத்துடன் வெளிப்படுறான். அவனோட பரிதாபான வேண்டுகோள், நீங்க என்ன காப்பாதனும். 100 வருஷமாச்சு. பிறகு ஆரியாவின் அம்மா தோன்றுகிறா. அவளது ஆவியின் நூல்கள் ஒரு கயிறாக இருக்குகின்றன. சாபத்தை முறியடிக்க நம்பி தன்னை தியாகம் செய்தாள். ஆனா தோல்வியடைந்தாள். கடைசியா 3 ஆரியாக்களும் கைகோர்க்கிறார்கள். சிவந்த அடையாங்கள் ஒளியர் உண்மை தெரிகிறது. இது ஒரு டைம் மெஷின் இல்லை, நான் ஒரு கொள்ளை ஆயுதம். அடுத்த முறை ஆரியா இந்த சூழ்ச்சியை உடைப்பாளா அல்லது அவளது விதியை என்றென்றும் மூடிவிடுவாளா?